வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ நம்மளோட வீடியோவில் இன்னைக்கு நம்ம கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் சேனலில் வந்துட்டு பிஜிடிஆர்பி எஜுகேஷனல் சைக்காலஜியில் யூனிட் 6ல் பார்ட் 1. ஸோ யூனிட் 6 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் அண்ட் எமோஷன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான நிறைய கொஸ்டின்ஸ் தியரிஸ் வர கொஸ்டின்ஸு அதில் பார்ட் 1 இன்ட்ரோடக்டரி பார்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளோட கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் இந்த பிஜிடிஆர்பி 2024 மனசில் வச்சுட்டு நம்ம எஜுகேஷனல் சைக்காலஜியில் ஒரு சீரீஸாகவே போட்டுட்ருக்கோம். நிறைய வியூவர்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வீடியோஸில் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன மாதிரியான வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, இல்லை பெட்டர்மெண்ட் அதாவது இதை இம்ப்ரூவைஸ் பண்ணணுமா, இல்லை என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத சொல்லும் போது நம்ம அதை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனல் அண்ட் எமோஷன். ஸோ ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நம்மளோட பர்சனல் லைஃபோட ரொம்ப கனெக்ட் ஆகிற ஒரு டாபிக்னு சொல்லலாம். ஸோ எவல்யூஷனரி சைக்காலஜிக்கல் காக்னேட்டிவ் அண்ட் சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ மோட்டிவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, எமோஷன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, நமக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ளஸ் காக்னேட்டிவ் சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மோட்டிவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, மோட்டிவேஷன் அப்படின்னா பிஹேவியரை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயம். அது நெகட்டிவ் மோட்டிவேஷன், பாசிட்டிவ் மோட்டிவேஷன் எடுத்துக்கலாம், எந்த விஷயமா இருக்கலாம். மோட்டிவேஷன் நிறைய வகையில் இருக்குது. ஒரு சிரிப்புனாலையும் மோட்டிவேட் பண்ண முடியும், ஒரு திட்டுனாலையும் மோட்டிவேட் பண்ண முடியும், இல்லை ஒரு நாடிங், ஒரு தலையாட்டுதல் மூலம் மோட்டிவேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் மூவ்ஸ் த பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ மோட்டிவேஷன் அப்படிங்கிறது மூவர் அப்படிங்கிற ஒரு லாட்டின் வேர்ட்லேருந்து வந்திருக்கு, ரெஃபரிங் டு த மூமெண்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மோட்டிவேஷனில் ரொம்ப முக்கியமானது நீட், என்ன தேவை, ரிடக்ஷன் ஆஃப் அரோசல், கோல் டைரக்டட் பிஹேவியர், தேவையான கோலை வந்து டைரக்ட் பண்ணுற மாதிரியான பிஹேவியர் இருக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கும்போது அச்சீவ்மெண்ட், அந்த அச்சீவ்மெண்ட்டை நோக்கி ட்ரைவ் பண்ணுறதா இருக்கணும் அரோசா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மோட்டிவேஷன் இஸ் ஒன் ஆஃப் த டிட்டர்மினன்ட் ஆஃப் பிஹேவியர். நம்மளோட நம்மளை வந்து நம்மளோட பேரண்ட்ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸோ எதை என்கரேஜ் பண்ணுறாங்களோ அது அவங்களோட பிஹேவியராக மாறும், எதை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்களோ அது குறைஞ்சிரும். ஸோ உள்ளுணர்வு இன்ஸ்டிக்ட், உள்ளுணர்வு டிரைவ், நம்மளோட எண்ணங்கள் ஓட்டம், நம்மளோட தேவைகள், நம்மளோட கோல் இலக்குகள், நமக்கு கிடைக்கிற பாராட்டுகள் இன்சென்டிவ், நமக்கு கிடைக்கிற ஊக்கத்தொகைன்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் தான் என்னது மோட்டிவேஷனோட ப்ராட் கிளஸ்டர். மோட்டிவேஷன்னா நம்மளோட உள்ளுணர்வு. ஸோ இன்ஸ்டிக்ட், டிரைவ், நீட், கோல், இன்சென்டிவ், இது எல்லாமே மோட்டிவேஷனில் வந்துடும். ஸோ மோட்டிவேஷனல் சைக்கிள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ நீட் டு டிஸ்கிரைப் த மோட்டிவேஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ பிஹேவியர். ஸோ ஒரு பிஹேவியருக்கு என்னென்னலாம் சைக்கலாஜிக்கலாக தேவை அப்படிங்கிறத சொல்கிறது தான். ஸோ நீட் இஸ் அ லேக் ஆர் டிஃபீஸ் சம் நெசசிட்டி. ஸோ என்ன தேவை அவங்களுக்கு வந்து மனசில் செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லுவாங்க, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதை தன் மதிப்புன்னு தமிழில் சொல்லலாம். எது வந்து தேவை அப்படிங்கிறதான். ஸோ டைப் ஆஃப் மோட்டிவ் எடுக்கும்போது நமக்கு முக்கியமாக 2 டைப் ஆஃப் மோட்டிவ் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல். ஸோ பயாலஜிக்கல் அப்படிங்கும்போது உடம்பு ரீதியாக நம்மளோட உடல்நிலை ரீதியாகவும், சைக்கலாஜிக்கல் அப்படிங்கும்போது நம்மளோட மனநிலை ரீதியாகவும் இருக்கிறது தான். ஸோ இதில் வந்து 2 மோட்டிவ்ஸுமே ரொம்ப இன்டர்டிபெண்ட் ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம், ஒன்னோட ஒன்று தொடர்புடையது. ஸோ சைக்கலாஜிக்கல் இப்போ ஒருத்தர் வந்து நம்மளோட மனநிலையும் உடல்நிலையும் சரியாக இல்லை அப்படிங்கும்போது அவங்களுக்கான மோட்டிவேஷன் ஊக்கம்ங்கிறது கம்மியாக தான் இருக்கும். இல்லை மனநிலை மட்டும் சரியாக இல்லை, அவங்களோட ப்ராப்ளம் இருக்குது, என்விரான்மெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, அவங்களோட அட்மாஸ்பியர் சரியில்லை அப்படிங்கும்போது அவங்களோட ஊக்கம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அவங்களோட கேஸ் ஸ்டடி மூலமாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால தான் நம்ம வந்து ஒரு டீச்சராக ஒரு ஸ்டூடெண்ட்டோட மோட்டிவேஷனை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அவனோட எமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு டீச்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படிங்கிறதுனால தான் இதில் நிறைய தியரிஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டேர்ம் இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கும்போது, இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏர்ஜ் டு டூ சம்திங், உள்ளுணர்வு, இதை செய், கண்டிப்பாக இதை செய், கண்டிப்பாக போய் இன்னைக்கு அவங்கள மீட் பண்ணு, கண்டிப்பாக இன்னைக்கு இந்த புக்கை எடுத்து படி அப்படின்னா விச் டிரைவ்ஸ் த ஆர்கனிசம் டு டூ சம்திங் டு ரெடியூஸ் தட் இம்பீட்டஸ். நம்ம மனசில் இருக்கிற இம்பீட்டஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது ஆஸ் அன் இம்பீட்டஸ், ஒரு தொடர்பு படுத்தி நம்மளை உயிரினத்தை ஒரு விஷயத்த செய்ய வைக்கிறது அப்படிங்கிறது தான் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹங்கர், தர்ஸ்ட், தாகம் எடுக்கிறது, பசி, செக்ஸுவல் தாட்ஸு, இது எல்லாமே வந்து ஒரு இன்ஸ்டிங்க்ட். ஸோ செப்பரேட் இண்டிவிஜுவலுக்கு அது மாறுபடும், நிறைய மாற்றம் ஏற்படும் ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி.
அடுத்து சைக்கோசோசியல் மோட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் அண்ட் சோஷியல். ஸோ மனநிலை மற்றும் சமூக நிலை, நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்மளை சுற்றி யார் யாரெல்லாம் இருக்கா, நம்மளோட மனநிலை அதனால எப்படி இருக்கு, நம்மளோட சமூக நிலை அதனால எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸை மனசுல வச்சு எப்படி மோட்டிவேஷனை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட், நீங்க எதுக்காக அவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறதுக்கான அவசியம் என்ன, அஃபிலியேஷன், ஒருத்தர் சேர்ந்து செய்ய வேண்டிய மோட்டிவ் என்ன, பவர் தேவை என்ன, அதிகாரம் என்ன, ஆர்வம் எப்படி இருக்கு, அதை வெளிப்படுத்துற தன்மை எப்படி இருக்கு, செல்ஃப் ஆக்சுவலேஷன், தன்னை உணர்தல் எப்படி இருக்கு, இதெல்லாம் பொறுத்து தான். ஸோ இதில் ரொம்ப மோட்டிவேஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் யாருன்னா ஆப்ரஹாம் ஹெச் மாஸ்லோ 1968-70 அவரோட இந்த தியரி ஹைரார்கிக் ஆஃப் நீட்ஸ், அதாவது தேவையுடன் அடிப்படை பிரமிட் மூலமாக சொல்லியிருப்பாரு. ஸோ அது அட்டம்ப்டட் அப்ரோச் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் பை அரேஞ்சிங் த வேரியஸ் நீட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டான நீட்ஸை வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இதில் மெயினாக வந்து மோட்டிவேஷனில் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் கான்ஃப்ளிக்ட்டும் இருக்குது. ஸோ ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் கான்ஃப்ளிக்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவங்க யாருன்னா டொலார்ட் அண்ட் மில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரஸ்ட்ரேஷன் ப்ரொடியூசர்ஸ் அக்ரெஷன் அப்படிங்கும். ஸோ இதில் முக்கியமானது மாஸ்லோ அப்படிங்கிற ஒருத்தரோடதும் டாலார்ட் அண்ட் மில்லர் அப்படிங்கிறவரோட பற்றி தான் இதில் சொல்லியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைரார்கிக் ஆஃப் நீட்ஸ் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரை நம்ம சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு சைக்கலாஜிக்கலாக ப்ரீத்திங், நம்ம ஃபிசியாலஜிக்கல்னு சொல்கிறோம், உடம்பு ரீதியாக சாப்பாடு ப்ரீத்திங், ஃபுட்டு, வாட்டர், செக்ஸ், ஸ்லீப், ஹோமோஸ்டேட்டிஸ் அண்ட் எக்ஸ்கிரீஷன், இது எல்லாமே நம்ம உடல் ரீதியாக எல்லாமே நல்லா இருக்கணும். அடுத்து மன ரீதியாக சேஃப்டி, செக்யூரிட்டியாக, உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மனதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபேமிலி, ஹெல்த், ப்ராப்பர்ட்டி எல்லாமே நல்லா இருக்குது. அடுத்து லவ் அண்ட் பிலாங்கிங், நம்மளோட கூட இருக்கிறவங்க எந்த அளவுக்கு முக்கியம், அதுக்கு அடுத்து தான் எஸ்டீம்க்கு வராங்க. ஸோ செல்ஃப் எஸ்டீம், கான்ஃபிடென்ட், அச்சீவ்மெண்ட், அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, இது எல்லாமே எங்கே தான் வருது, சைக்கலாஜிக்கலாக, சேஃப்டியாக, லவ்வாக எல்லாமே கிடைச்சவங்க தான் அடுத்த லெவலுக்கு வர முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷனில் தான் இது வருது. ஸோ இதில் வந்து ஆப்ரஹாம் மாஸ்லோ வந்து பற்றி சொல்லியிருக்கோம் நம்ம, மோட்டிவேஷன் அண்ட் பர்சனாலிட்டி பற்றி 1954 சூப்பராக சொல்லியிருப்பாரு. ஸோ பர்சனோட மோட்டிவேஷன் வந்து ஃபுல் பொட்டென்ஷியல் வர்றதுக்கு பேர் தான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஸோ இதில் அக்ரெசிவ் ஆக்டை பற்றி அடுத்து சொல்லியிருக்கோம். ஸோ ஃப்ரஸ்ட்ரேட்டட் வந்து ஏன் ஃபவுண்டு அப்படின்னா, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏன் வருது அப்படிங்கும்போது என்விரான்மெண்டல் ஃபோர்ஸஸ், பர்சனல் ஃபேக்டர், அடுத்து கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் டிஃப்ரெண்ட் மோட்டிவ். இதில் என்விரான்மெண்டல் ஃபேக்டரையும் பர்சனல் ஃபேக்டரையும் நம்ம வந்து ஓரளவுக்கு தான் மீட்டப் பண்ண முடியும். பட் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் டிஃப்ரெண்ட் மோட்டிவ்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை நம்மளால ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான மைண்ட் செட் வந்து நம்ம டீச்சர்ஸ்டே இருக்கணும். ஸோ என்விரான்மெண்டல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரீச்சிங் பர்டிகுலர் கோல், அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு இருக்கும்போது கோலை வந்து ரீச் பண்ண முடியாத தன்மை, நம்மளோட பர்சனல் இன்னெபிலிட்டி ஆஃப் மைண்டாக இருக்கட்டும், உடம்பாக இருக்கட்டும், அடுத்து நம்மளோட சிச்சுவேஷன், அடுத்து கான்ஃப்ளிக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃப்ளிக்ட்னா என்ன அப்படிங்கும்போது ஸோ வென்எவர் பர்சன் மஸ்ட் சூஸ் பிட்வீன் கான்ட்ராக்டிவ் நீட்ஸ், டிசைர்ஸ், மோட்டிவ்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸ். ஸோ இப்போ கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா ஒரு முரண். அந்த முரண் எப்படி இருக்கும்னா நம்ம தேவைப்படுறதுக்கும் உண்மையான ஆசைக்கும் வித்தியாசம் இருக்கும். நான் சந்தோஷமா இருக்கணும், அதே நேரத்தில் நிறைய சம்பாதிக்கணும், நான் எந்த வேலையும் செய்யக்கூடாது, நான் சந்தோஷமா இருக்கணும், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் முரண், அதாவது ஆக்சிமாரன் மாதிரி ரெண்டு விஷயங்களுக்கான ஒரு விஷயம் தான் கான்ஃப்ளிக்ட், சண்டை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்ரோச் கான்ஃப்ளிக்ட், அவாய்டன்ஸ் கான்ஃப்ளிக்ட் அண்ட் அவாய்டன்ஸ் கான்ஃப்ளிக்ட்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவாய்டன்ஸ் கான்ஃப்ளிக்ட் எப்படின்னா டூ நெகட்டிவ், அவாய்டன்ஸ் ரெண்டு அன்டிசைரபிள் ஆல்டர்னேட்டிவ் இருக்கும், அதை வந்து ரெண்டுமே டைலமால இருக்கும். அப்படிங்கும்போது அதை வந்து டென்டிஸ்ட் டூத் டிகே அப்படிங்கும்போது ரோட் சைட் ஃபுட் ஸ்டார்வேஷன் அப்படின்னா என்னன்னா வலியை பொறுத்துக்கிறதா டென்டிஸ்ட்டை போய் அந்த வலியை வாங்குறதா, ரெண்டுமே அவாய்ட் பண்ணணும், ரெண்டுமே செய்ய முடியாமல் இருக்கிறது. அடுத்து இதே நீங்கள் அப்ரோச் அவாய்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ரிசால்வ் பண்ண முடியும். ஸோ இதில் எப்படின்னா அப்ரோச் அவாய்டன்ஸ் வந்து மோட்டர் பைக்கை வாங்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் மந்த்லி பேமெண்ட்டை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ ஏதாவது ஒன்று தான் செய்ய முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வைக்கிறது. அடுத்து இந்த எமோஷன் அப்படிங்கிறது வந்து ஃபீலிங் அண்ட் மூட் அப்படிங்கிறது சேர்ந்தது தான் எமோஷன். ஒருத்தரோட ஃபீலிங் அப்படின்னா ப்ளஷர் ஆர் பெயின், டைமென்ஷன் ஆஃப் எமோஷன் சொல்கிறோம். மூட் அப்படின்னா அந்த டியூரேஷன், ஒரு சில நேரம் நீடிக்கக்கூடிய ஒரு
மனநிலையை வந்து மூடுன்னு சொல்கிறோம். ஃபீலிங் அண்ட் மூட் ரெண்டும் சேர்ந்தது தான் எமோஷன். ஸோ எமோஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன் ஆஃப் அரோசல், சப்ஜெக்டிவ் ஃபீலிங் அண்ட் காக்னிட்டிவ் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ நம்ம இதில் வந்து காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன் தான். ஸோ எமோஷன் வந்து நமக்கு வர இடத்துல கோவம் அவங்களுக்கும் வரணும்னு கிடையாது. நம்மளோட அறிந்துணர்தல், பட் சப்ஜெக்டிவ் ஃபீலிங் நம்மளோட உணர்வுகளை பொறுத்து தான் அந்த எமோஷன் வந்து அரௌஸ் ஆகும். ஸோ காமன் எமோஷன்ஸ் எல்லாருக்கும் இருக்கும். பட் சில விஷயத்துக்கு சிலரால் மட்டும்தான் கரெக்டான எமோஷன்ஸை கொடுக்க முடியும். அது அவங்களோட லைஃப்பில் கோத்ரூ பண்ண விஷயங்களால் இருக்கும் அப்படிங்கிறது தான். எமோஷன் இஸ் அ சப்ஜெக்டிவ் ஃபீலிங்க்கு அதான் மீனிங்கு. ஸோ வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்த டேர்ம் இதில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பேசிக் எமோஷன்ஸ், நிறைய எமோஷன்ஸை வந்து பேசிக்கான எமோஷன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணும்போது, ஸோ ரொம்ப முக்கியமான இதாக சொல்கிறது வந்து இந்த ஃபேஸ், இந்த பிக்சரில் கொடுத்துருக்க ஃபேஸ் பாருங்கள். ஆங்கர், டிஸ்கஸ்ட், ஃபியர், ஹாப்பினஸ், சேட் அண்ட் சர்ப்ரைஸ். ஸோ கோபம், வெறுப்பு, அதுக்கப்புறம் பய உணர்வு, சந்தோஷம், சோகம், அதுக்கப்புறம் ஆச்சரியம். ஸோ இதில் வந்து ஹேஸ் ப்ரப்போஸ்டு 10 பேசிக் எமோஷன். ஸோ அடுத்து வந்து 6 பேசிக் எமோஷன்ஸ் தான். இந்த காம்பினேஷன் ஆஃப் எமோஷனல் பிளண்ட் வந்து இந்த 8 பேசிக் சொன்னவர் வந்து பிளட்சிக். ஸோ இதில் வந்து இசார்டுங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நமக்கு 6 பேசிக் எமோஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நமக்கு தெரியும், இதில் நமக்கு ஜாய் ஆஃப் சர்ப்ரைஸாக இருக்கட்டும், ஆங்கர், டிஸ்கஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து எக்ஸைட்மெண்ட்டுங்கும் போது நமக்கு வந்து சர்ப்ரைஸ் ப்ளஸ் ஹாப்பினஸ், அந்த 6 பேசிக் எமோஷன்ஸை கனெக்ட் பண்ணுறது தான். ஸோ இதுதான் முக்கியமான விஷயமா கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நர்வஸ் சிஸ்டம். ஸோ இதில் முக்கியமாக நம்ம மைண்டில் வந்து வேறு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆஸ் அ டீச்சராக இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் எந்த அளவுக்கு நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. தாலமஸ். ஸோ தாலமஸ் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் நர்வ் செல்ஸ், சென்சரி நர்வ்ஸ். ஸோ நிறைய நர்வ் செல்ஸ் சேர்ந்து சென்சரி நர்வ்ஸாக இருக்கிறது. ஸோ கேனன் அண்ட் பர்ட் 1931 அவர் வந்து தியரி ஆஃப் எமோஷனில் என்ன சொல்கிறாருன்னா, தாலமஸ் இன் மெடிடேட்டிங் அண்ட் இனிஷியேட்டிங் ஆல் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தாலமஸ் தான் எல்லா எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதாவது அப்படி என்ன முக்கியம் அப்படின்னா, தாலமஸ்ன்ற பகுதி நம்மளோட மெடிடேட்டிங் அண்ட் இனிஷியேட்டிங். ஸோ இந்த இடத்துல நம்ம கோவப்படணும், இந்த இடத்துல அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே மெடிடேஷனாக வச்சிருக்கிறது தாலமஸ். அடுத்து ஹைப்போதாலமஸ் அப்படின்னு எடுக்கும்போது சென்டர் ஃபார் ரெகுலேஷன் ஆஃப் எமோஷன். ஸோ அமைதியாயிரு, ஹோமோஸ்டியட்டிக் பேலன்ஸ், கண்ட்ரோல்ஸ் ஆட்டோனாமிக் பாக்ஸ். ஸோ இதை செய்யுங்க, இதை அமைதியாக செய்யுங்க இப்படிலாம் சொல்கிறது. லிம்பிக் அப்படிங்கும்போது நமக்கு ரெண்டும் சேர்ந்தது தான் லிம்பிக் சிஸ்டம், தாலமஸும் ஹைப்போதாலமஸும். அமிக்டலா, இந்த கொஸ்டின் வந்து நான் எழுதின டிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. ஸோ அமிக்டலா அப்படிங்கும்போது எமோஷனல் கண்ட்ரோல் இன்வால்வ் ஃபார்மேஷன் ஆஃப் எமோஷனல் மெமரிஸ். ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு இது நடந்திருக்கு அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுறது, எமோஷனல் மெமரி இருக்கிறது அமிக்டலா அப்படிம்பாங்க. ஸோ கார்டெக் வந்து இன்வால்வ்ட் இன் எமோஷன்ஸ். 2 குவார்டல் இருக்குது, லெஃப்ட் ஃப்ரான்டல், ரைட் ஃப்ரான்டல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து ஜேம்ஸ் லாஞ்ச் தியரி ஆஃப் எமோஷனில் வந்து ஸ்டிமுலி எலிசிட் சைக்கலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ் அட் வைஸ்கரா. ஸோ இன்டர்னல் ஆர்கன்ஸ், ஹார்ட்டு, லங்ஸு, இதெல்லாம் வந்து மசில் மூமெண்ட்டோட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் எமோஷனும் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொன்னது ஜேம் லாஞ்ச் தியரி ஆஃப் எமோஷன். அடுத்து ஸ்டான்லி ஸ்டாச்சர் தியரி வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபிஃபைன் அண்ட் ட்ரக் தட் ப்ரொடியூசஸ் ஹை அரோசல். ஸோ எமோஷன் ஹாவ் 2 இன்க்ரீடியன்ட்ஸ், 2 முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கு. ஸோ எஃபின்ஃப்ரைன் ட்ரக் தட் ப்ரொடியூசஸ் ஹை அரோசல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்க்கும்போது நமக்கு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதில் வந்து ஷார்ட்டர் சிங்கரோட தியரி வந்து ரொம்ப லாங்காகவே இருக்கும். அதில் வந்து ட்ரக்ஸு, அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும்போது நமக்கு என்ன மாதிரியான ஃபீலிங் வந்து அரோஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஆங்ஸைட்டி, அடுத்து முக்கியமான பாயிண்ட் வந்து ஆங்ஸைட்டி. ஸோ ஆங்ஸைட்டி அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து டெவலப் இன் கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் டு அடாப்ட் அண்ட் அப்ரோப்ரியேட் ஈகோ டிஃபென்ஸ். ஸோ நம்மளால் ஒரு விஷயத்தை எடுத்துக்கவும் முடியல, அதை கடந்தும் போக முடியல அப்படிங்கும்போது தான் ஆங்ஸைட்டி வருது, பய உணர்வு. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வந்து இப்போ ஒரு ஜெயிச்சிருவோமா ஜெயிக்கலையா அப்படிங்கிறது வரும், அதை கடந்தும் போக முடியாது. எக்ஸாம் டைமில் நமக்கு ஆங்ஸைட்டி இருக்கும். அதே நேரத்தில் சில பேருக்கு அந்த பய உணர்வு, இறப்பு பற்றி பய உணர்வு இருக்கும், அதை கடந்து போக முடியாது. ஸோ ஆங்ஸைட்டி அந்த இடத்துல தான் வரும். பய உணர்வை அதை ஓவர் கம் பண்ண முடியாத போது அது பதட்ட நிலையை ஏற்படுத்தும். ஸோ இன்னைக்கு சுச்சுவேஷனில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கண்டிப்பாக இந்த ஆங்ஸைட்டி பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஏன்னா ஆங்ஸைட்டி அடுத்த ஸ்டேட் ஆஃப் டிப்ரெஷனாக கிரியேட் ஆகுது.
ஸோ நம்ம கொடுக்குற ப்ரெஷர், அதாவது டீச்சர்ஸ் இப்போ ப்ரெஷர் இல்லைனாலும் சோஷியல் ப்ரெஷர், சைக்கோமோட்டார் அஜிடேஷன், அதுக்கப்புறம் ரிட்டார்டேஷன், ஸோ கான்சென்ட்ரேட் அவங்களால அவங்களோட சின்ன சின்ன விஷயங்கள்ல போற ட்ரைவியல் மேட்டர்ஸ், அதாவது சிறிய விஷயங்களை கொடுக்குற அந்த கான்சன்ட்ரேஷனை அவங்களால படிப்புல கொடுக்க முடியாததுனால, ஸோ ஆங்ஸைட்டி வந்து பசங்களுக்கு நிறைய வரும்போது அதை எப்படி ஓவர் கம் பண்றது. ஸோ ஆங்ஸைட்டி அப்படிங்கிறது பெரிய டாபிக் நமக்கு. ஸோ ஃபெயில்ஸ் டு அதர், நம்ம நினச்ச விஷயத்த செய்ய முடியாத போது, ஸோ இம்மாரல் ஆக்டை செய்யும் போது, அடுத்து பார்த்தீங்கன்னா ரேஷனலைசேஷன், இதுதான் கரெக்டு அப்படின்னு நிறைய விஷயத்த சொல்லியிருக்கும் போது அந்த கரெக்ட் இல்லாத விஷயத்த செய்யும் போது ஒரு பதட்ட நிலை வந்து ஏற்படும். அந்த பதட்ட நிலையை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம ஆங்ஸைட்டியாக வந்து குறைக்க முடியும் அப்படிங்கும்போது மோட்டிவேஷன் வந்து கரெக்டான இதாக இருந்தால் அதை குறைக்க முடியும். ஸோ பர்சிஸ்டன்ட் பிஹேவியர் டைரக்டட் டுவர்ட்ஸ் அ ஸ்பெசிஃபிக் கோல். ஸோ நீ இதெல்லாம் யோசிக்காத, இதை மட்டும் கரெக்டாக செய் அப்படிங்கும்போது மோட்டிவேஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆங்ஸைட்டியை நம்மளால் குறைக்க முடியும். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் இருக்குது. ஸோ என்ன மோட்டிவேஷன்? பயாலஜிக்கல், சைக்கோசோசிக்கல் சொல்லியாச்சு. ஸோ பயாலஜிக்கல் அப்படின்னா இன்னேட் ஹார்மோன் பிரச்சனை, நியூரோ டிரான்ஸ்மிட்டர், பிரெயின் ஸ்ட்ரக்சரில் மாறுபாடு, இதெல்லாம் என்ன அப்படின்னா பயாலஜிக்கல் மோட்டிவேஷன். சைக்கோசோஷியல் மோட்டிவேஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மெயின்லி ஃப்ரம் த இன்டராக்ஷன் இண்டிவிஜுவல் வித் சோஷியல் என்விரான்மெண்ட். தனிப்பட்ட முறையில் அவனுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை அந்த சோஷியல் அவனோட ஃபேமிலி அட்மாஸ்பியர், அவனோட ஸ்கூல் அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, அது அவனை எப்படி பாதிக்குது இல்லை அவனை அப்படி மேம்படுத்துது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்து எக்ஸாம்பிள் ஆஃப் சைக்கோசோஷியல் மோட்டிவ்ஸ், அப்போ நீட் ஃபார் அஃபிலியேஷன், நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட், கியூரியாசிட்டி, எக்ஸ்ப்ளோரேஷன், இதெல்லாம் வருது. ஸோ ஏற்கனவே கொடுத்துருக்கிறத வந்து கன்சாலிடேட் பண்ணி நான் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ மாஸ்லோ என்ன பண்ணுறாரு, அடுத்து ஹைரார்கிக்கல் ஆர்டரில் வந்து நீடை வந்து கொடுக்குறாரு. ஸோ பேசிக்காக ஃபிசியாலஜிக்கல் உடம்பு ரீதியான நீட்ஸு, அதுக்கப்புறம் சேஃப்டி நீட்ஸு, அதுக்கப்புறம் பிலாங்கிங்னஸ் நீட்ஸு, அதுக்கப்புறம் தான் நீட் ஃபார் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், தன்னை உணர்தல் அப்படிங்கிறதுக்கான நீட் வந்து லாஸ்டாக தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து எமோஷன் அப்படிங்கும்போது நமக்கு காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன் ஆஃப் அரோசல் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவேஷன், conscious awareness of feeling, specific cognitive label that describes the process. So specific complex அப்படின்னு சொல்லலாம். ஸோ சர்டன் எமோஷன் வந்து நமக்கு வந்து காம்பினேஷன் ஆஃப் 3 எமோஷன்ஸ் ஏற்கனவே சொன்னோம். ஸோ நமக்கு ஆங்கரும் ஃபியரும் வரும்போது அது ஒரு எமோஷனாக கன்வெர்ட் ஆகும். சந்தோஷமும் சர்ப்ரைஸும் வரும்போது எக்ஸைட்மெண்ட்னு ஒரு எமோஷன் வரும். ஸோ சென்ட்ரல் அண்ட் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம், எமோஷன்ஸில் நர்வஸ் சிஸ்டம்க்கு ரொம்ப பெரிய பங்கு இருக்குது. ஸோ எமோஷன் வந்து வேர்பல் அண்ட் நான் வேர்பல் சேனல்ஸ். ஸோ நம்ம வேர்பலாக எக்ஸ்பிரஸ் பண்ணுற எமோஷன்ஸ் இருக்குது, அடுத்து நான் வேர்பலாக எக்ஸ்பிரஸ் பண்ணுற எமோஷன்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஹேவிங் குவாலிட்டி கனெக்ஷன் வித் அதர்ஸ், சப்போர்ட்டிங் நெட்வொர்க் ஆஃப் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா சப்போர்ட்டிங் நெட்வொர்க் வந்து இருக்கும்போது அந்த எந்த பிரச்சனையும் ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்ட் 1 தான். நமக்கு இது வந்து எந்த பேஸில் வருதுன்னா மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸோட மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங்கில் வருது. நமக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன், அப்புறம் தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லேர்னர்ஸ் தியரி, லேர்னிங் அண்ட் மோட்டிவேஷன், இந்த மாதிரியான தியரிஸ் எல்லாமே நிறைய சைக்கலாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் வந்து நர்வஸ் சிஸ்டம் இதை பற்றினதும் எமோஷன் பற்றினதும் கண்டிப்பாக நமக்கு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் குவேஷன் கண்டுபிடிக்கிறது, எமோஷனல் குவேஷன் கண்டுபிடிக்கிறது, இந்த ஆல்பர்ட் ஃபீனே டெஸ்ட்டு, ப்ளூடாட் டெஸ்ட்டு, இது எல்லாத்துலேயுமே இப்போ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து நமக்கு எமோஷன்ஸ்னால் என்ன, அதில் முக்கியமான டேர்ம்ஸ். ஸோ டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரியணும். இப்போ நம்ம அதை ஸ்லைட்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வித்தியாசமானது. அதே மாதிரி நம்ம எப்படின்னா ஃபிசியாலஜிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் அண்டு இதுக்கான டிஃப்ரென்சியேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கிருத்திகா எனர்ஜி எசன்ஸில் பிஜிடிஆர்பி 2024 பேஸ் பண்ணி எஜுகேஷனல் சைக்காலஜி சீரீஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து ஹவு டு ஸ்டடி சீரீஸ் கொடுத்துட்ருக்கோம், மோட்டிவேஷனல் சீரீஸ் கொடுத்துட்ருக்கோம், மெமரி என்ஹான்சிங் டெக்னிக்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எஜுகேஷனல் சைக்காலஜி சீரீஸ் இந்த வீக்குக்குள்ளது கொடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் ஒரு 9 வீடியோஸ் வந்து 9 to 10 வீடியோஸ் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டை பேஸ் பண்ணி போட்டிருக்கோம். அதனால மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஒரு பேசிஸாக போடுங்கன்னு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூனிட்லேருந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் யூனிட்ல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் போடுறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.